அமெரிக்காவின் இரு விமானங்கள் தரையிறங்க அனுமதி மறுத்தோம். ஜனாதிபதி அனுரகுமார சபையில் தெரிவிப்பு. நடுநிலையுடன் அடிப்பணியாது செயற்படுவதாகவும் அறிவிப்பு. 8 ஏவுகணைகளுடனேயே விமானங்கள் வரவிருந்தன. மத்தள கொழும்பு போர்க்களமாக இருப்பதையும் தவிர்த்தோம் என்பதை உபத்தலைப்புகளுடன் கூடிய செய்தியாக, புகைப்படத்துடன் கூடிய செய்தியாகவும் அந்த செய்தி பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய சிங்கள நாளேடுகளிலும் பிரதான தலைப்புச் செய்தியாக அது வெளியிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். லங்காதீப பத்திரிகை அதனை பின்வருமாறு பிரசுரித்திருக்கிறது. மத்தளட்ட பிரஹாரக யானா தெகாக் கொடபான அமெரிக்கா இல்லிமை இவத்தட்ட ஈரானிய நௌகா இல்லிமாத் விசிகலா என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மாலை முரசு பத்திரிகையும் அதனை பிரதான தலைப்பாக தந்திருக்கிறது. மத்தள விமான நிலையத்தில் அமெரிக்க போர் விமானங்கள் தரையிறங்க அனுமதி மறுப்பு, நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி விளக்கம் என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மிக முக்கியமான பல்வேறு விடயங்களை வெளிப்படுத்தி நேற்று தினம் ஜனாதிபதியினுடைய உரை அமைந்திருந்தது. மத்திய கிழக்கு யுத்த சூழலில் எமது நாட்டுக்கு எந்த அழுத்தங்கள் வந்தாலும் அடிபணிய மாட்டோம். அவ்வாறு அடிபணிந்திருந்தால் அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான 2 போர் விமானங்களுக்கு மத்தள விமான நிலையத்தில் அனுமதி வழங்க விடுக்கப்பட்ட கோரிக்கையை நிராகரித்திருக்க மாட்டோம். நாம் பக்கச்சார்பாக நடந்திருந்தால் மத்திய கிழக்கு போர் மத்தள மற்றும் கொழும்பு துறைமுகத்திலும் இடம்பெற்றிருக்கும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார். பாராளுமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை 2வது நாளாக இடம்பெற்ற மத்திய கிழக்கின் போரால் நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற நெருக்கடி நிலைமை தொடர்பிலான சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற பொழுதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். மத்திய கிழக்கில் நிலவுகின்ற யுத்த நிலைமை தொடர்பிலும் அதன் மூலம் உலகில் பல்வேறு நாடுகள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பிலும் கலந்துரையாடல்கள் நடக்கின்றன. இந்த விடயத்தில் நாங்கள் தொடர்ந்தும் நடுநிலை கொள்கையுடைய இருக்கிறோம். எமது தாய் நாட்டின் கௌரவத்தையும் நியாயம் தொடர்பான பிரச்சனையிலும் மற்றும் சர்வதேச ஏற்றுக்கொள்ளலையும் நாங்கள் நடுநிலையுடன் பேணுகின்றோம் என்ற விடயத்தினை அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இந்த நடுநிலை தன்மையுடன் இருந்ததாலேயே நாங்கள் இதனை பெற்றுக்கொள்ளக்கூடியதான வாய்ப்பு இருக்கிறது என்ற விடயங்களையும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் நாங்கள் ஒரு குழுவுக்கு சார்பாக இருக்கிறோம் என்று ஒரு சில தீர்மானங்களை தேவையான நேரங்களில் எடுக்கவில்லை என்றும் சிலர் கூறுகிறார்கள். இது முற்றிலும் பொய்யாகும். குறிப்பாக ஈரான் கப்பல் விடயத்தில் 3 கப்பல்கள் நாட்டுக்கு நல்லெண்ண விஜயத்தை மேற்கொள்ள பிப்ரவரி 26ஆம் தேதி கோரிக்கை விடுக்கப்பட்டது. அது தொடர்பில் நாங்கள் ஆராய்ந்து வந்த நிலையில் அன்றைய தினத்திலேயே மாலை ஐக்கிய அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான 2 தாக்குதல் விமானங்களுக்கு மத்தள விமான நிலையத்தில் அனுமதி வழங்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டது. அந்த வேளையில் 2 கடிதங்களும் எமது மேசையில் இருந்தன. நாங்கள் நடுநிலையாக இருந்து போர் மூலம் சூழல் நிலவியதால் 2 தரப்பினருக்கும் அனுமதி வழங்கவில்லை. இந்த வேளையில் நாங்கள் கப்பலுக்கு இடமளித்தால் மற்றைய தரப்புக்கும் இடமளித்திருக்க வேண்டி வந்திருக்கும். அந்த வேளையில் ஒரு பக்க சார்பாக நடந்து கொண்டிருந்தால் எம்மில் தூரத்தில் இருந்த போர் நிலைமை மத்தளை மற்றும் கொழும்பு துறைமுகத்தை நோக்கியும் வந்திருக்கும். அதற்கு நாங்கள் இடமளிக்கவில்லை என்ற ஒரு காத்திரமான விடயத்தினை ஜனாதிபதி நேற்றைய தினம் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். எதிர்க்கட்சிகள் கடந்த காலங்களில் இது குறித்து பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்திருந்த நிலையில்தான் அதற்கு பதிலளிக்கும் விதமாக ஜனாதிபதியுடைய இந்த உரை அமைந்திருந்தது. මාර්තු 9 සහ 13 කියන දිනවලදී ලංකාවට සහයෝගීතාව වර්ධනය කිරීමේ සංචාරයකට මේ නාවික යාත්‍රා තුන එන්න අවශ්‍යයි කියලා අපි ඉල්ලීමක් කරා. අපේ පිළිබඳව අධ්‍යයනය කරමින් සිටි අවසර ලබා දීම පිළිබඳව. මම මේ මොහොතේදී කියන්න කැමති ඒහා සමාන ලෙස මේ එදිනෙම හවස එක්සත් ජනපදයෙන් අපින් ඉල්ලා සිට ජිබුටි රාජ්‍ය ආසන්නව තිබෙන නාවික හමුදාවට අයත් ප්‍රහාරක ගුවන් යානා දෙකක් ශ්‍රී ලංකාවේ මත්තල ගුවන් තොටුපළට පැමිණ இதேவேளை 27ஆம் தேதி ஈரான் கப்பலில் மாலுமி ஒருவர் கீழே விழுந்து காயமடைந்திருந்தமையினால் அவரும் இன்னும் ஒரு சிப்பாயும் கப்பல் உதவி நிறுவனம் ஒன்றின் ஊடாக கொழும்பு தனியார் வைத்தியசாலை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டனர். சர்வதேச சமவாயத்திற்கு அமைய நாங்கள் அந்த நடவடிக்கை எடுத்தோம். இந்த நிலையில் 4ஆம் தேதி ஈரான் கப்பல் ஒன்று தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளதாக தகவல் கிடைத்தது. அது எமது கடல் எல்லையில் நடக்கவும் இல்லை. ஆனால் சர்வதேச கடல்சார் சமவாயங்களுக்கு அமைய நாங்கள் குறிப்பிட்ட பகுதியிலிருந்து சடலங்களை மீட்டதுடன் உயிருடனும் பலரை மீட்டோம். மனிதாபிமான ரீதியில் இது தொடர்பில் நாம் நடவடிக்கை எடுத்தோம். பின்னர் மறுநாள் இன்னும் ஒரு கப்பல் எமது துறைமுகத்தில் அனுமதி கோரப்பட்டது. நடுநிலையை பேணி அந்த கப்பலில் இருந்து 206 பேரையும் மனிதாபிமான அடிப்படையில் எமது பொறுப்பில் எடுத்துள்ளோம். கப்பலையும் பொறுப்பில் எடுக்க நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அதே போன்று தாக்குதலுக்கு உள்ளான கப்பலில் இருந்த சடலங்களை அந்த நாட்டுக்கு அனுப்பி வைக்கவும் நடவடிக்கை எடுத்தோம். எப்போதும் நாங்கள் நீதி நியாயம் என்பதனை சர்வதேச மேடைகளுக்கு கொண்டு செல்கிறோம். எமது செயற்பாடுகள் எமது கொள்கைகள் உள்ளிட்ட அனைத்தும் எமது நடுநிலையை பேணியதாக இருக்கும். நாட்டின் கௌரவத்தை பாதுகாக்கும் வகையிலேயே தீர்மானங்களை எடுப்போம். இதேவேளை ஐக்கிய அமெரிக்காவினுடைய 2 விமானங்களும் 4 மற்றும் 8ஆம் தேதிகளில் எமது விமான நிலையத்தில் தரையிறங்கி இருக்கவே அனுமதி கோரப்பட்டது. அவர்களிடம் கப்பலை தாக்கும் 8 ஏவுகணைகள் விமானத்தில் பொருத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நாங்கள் ஐக்கிய அமெரிக்காவுடன் பாதுகாப்பு உடன்படிக்கையை கொண்டிருப்பதால் யுத்தத்தில் பங்காளியாவதை தடுக்க முடியாது என்று சிலர் கூறுகின்றனர். ஆனால் யுத்தம் தொடர்பான நடவடிக்கையில் எமது உடன்படிக்கை தொடர்புபட்டது அல்ல. நாங்கள் சர்வதேச கொள்கையை பேணி நடந்து கொள்கிறோம் என்ற விடயத்தையும் அவர் தெரிவித்திருந்தார்.
ඉරාන නෞකාවලට දුන්නේ නැත්තේ කියලා. දුද්දන මොකද සිද්ධ වෙන්නේ? අපේ මුළු මධ්‍යස්ථ භාවයම ගිලිහෙනවා. එහෙමනම් අපෙන් ඈත කලාපයේ තියෙන යුද්ධ ගැටුම මත්තලට සහ කොළඹ වරායට ළඟා වෙනවා. අපි මේ වැඩේ කරන්නේ නේ. කුමන පීඩනය මැද්දේ හෝ අපි ඒ ආරක්ෂා කළා. ඊට පස්සේ නැවත අපිට 4 மத்திய கிழக்கை அடிப்படையாக கொண்ட பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்கள் உள்ளன. அதாவது எரிபொருள் மற்றும் எமது நாட்டவர்கள் அங்கு பணியாற்றுகின்றனர். இந்த விடயத்தில் எமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பில் நாங்கள் அவதானம் செலுத்த வேண்டும். நாங்கள் முறையாக திட்டமிட்டு இதில் செயற்படுகிறோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்த நாள் முதல் நீண்டகால டெண்டர் மூலம் எரிபொருளை இறக்குமதி செய்வதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகிறோம். சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருள் வருகையில் பிரச்சனைகள் ஏற்படவில்லை. அவை சிங்கப்பூர் மற்றும் இந்திய நிறுவனங்களூடாகவே வருகின்றன. ஆனால் மசகு எண்ணெய் வருவதிலேயே தாமதங்கள் ஏற்பட்டு டீசல், பெட்ரோல் மற்றும் மசகு எண்ணெய் மார்ச் 5ஆம் தேதி டெண்டர் விடுவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் எரிபொருளை கொண்டு வர தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றன. எரிபொருள் விநியோகத்திற்கு உள்ள மாற்று வழிகள் அனைத்தையும் முன்னெடுக்கிறோம். இதேவேளை டாலர் பெறுமதி உயர்வடைந்ததாலோ உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரித்ததாலோ எரிபொருள் விலை அதிகரிக்கலாம். 2022இல் எரிபொருள் விலைகள் அதிகரிப்பதற்கு டாலர் பெறுமதி உயர்ந்தமையே காரணமாகும். 185 இருந்த டாலர் பெறுமதி 370 ரூபாய் வரையில் அதிகரிக்கப்பட்டது. இதன்போது எரிபொருள் விலையும் பெருமளவில் அதிகரித்தது. அதே போன்று சர்வதேச சந்தையில் எரிபொருள் விலை அதிகரிக்கும் போதும் இங்கு விலைகள் அதிகரிக்கப்படும். நிறுவனங்களுக்கு விலைகளை அதிகரிக்க அனுமதித்துள்ள போதும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் சட்டத்தின் பிரகாரம் விலைகளை கூட்டுத்தாபனமே தீர்மானிக்கும். இவ்வாறான விலைகளை தீர்மானிக்கும் போது QR முறைமை பயனுள்ளதாக இருக்கும். விலை அதிகரிக்கும் என்று வரிசைக்கு செல்லவும் முடியாது. கருப்பு சந்தை வியாபாரிகளும் உருவாக முடியாது. கருப்பு சந்தை வியாபாரிகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போன்று எரிவாயு விநியோகம் தொடர்பில் அவதானம் செலுத்தும் போது அதற்கான பிரச்சனை ஏற்பட வாய்ப்பில்லை. சந்தையில் சில இடங்களில் எரிவாயு தட்டுப்பாடு இருக்கிறது. தனியார் துறையின் 20% நாங்களே விநியோகிக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் இதில் நெருக்கடி ஏற்படாது என்று கருதுகிறோம். வலுசக்தியை நாங்கள் முறையாக பேணுவதற்கு தேவையான வேலை திட்டங்களை முன்னெடுத்தே பயணிக்கிறோம். பொருளாதாரம் வீழாத வகையில் அந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அமைச்சரவை விடயங்களுக்கு பொறுப்பான அதிகாரிகள் உள்ளிட்டோர் முறையாக பணியாற்றுகின்றனர். இதில் இணைந்து கொள்ளுங்கள். விநியோக வலையமைப்பில் பிரச்சனை ஏற்படும் நிலைமை இருக்கிறது. எரிபொருள் விலை அதிகரிக்கும் நிலைமை உள்ளது. ஆனால் இவற்றை சீர் செய்ய தேவையான ஒத்துழைப்பை சகலிடமிருந்து எதிர்பார்க்கிறேன் என்ற விடயம் ஜனாதிபதியினால் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் வினயமாக கேட்டுக் கொள்ளப்பட்டிருந்ததையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இதே சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் உரையாற்றுகின்ற பொழுது மற்றும் ஒரு பிரதான விடயத்தையும் சுட்டிக்காட்டியிருந்ததை பத்திரிகைகள் இன்றைய தினம் பிரசுரித்திருக்கின்றன. பாராளுமன்றத்துக்கு வெளியேயும் எதிர்க்கட்சிகள் இருக்கின்றன. ஜனாதிபதி அனுர மனோ எம்பிக்கு தெரிவிப்பு என்பதாக இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையுடைய முதற் பக்கத்தில் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. பாராளுமன்றத்துக்குள் மட்டுமல்ல, பாராளுமன்றத்துக்கு வெளியிலேயும் எதிர்க்கட்சிகள் இருக்கின்றன என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசனுடன் வாதிட்ட பொழுது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கூறியிருந்தார். பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் உரையாற்றிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஒரு தருணத்தில் அரசாங்கம் அமெரிக்காவுடன் இணைந்திருக்கவில்லை என்ற அரசை குற்றச்சாட்டும் எதிர்க்கட்சி மற்றொரு தருணத்தில் ரஷ்யாவுடன் இணைந்திருக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டியது என்றும் தெரிவித்திருந்தார். ஜனாதிபதியினுடைய இந்த கருத்தை மனோ கணேசன் எம்பி எழுந்து நின்று மறுத்திருந்தார். அதற்கு பதிலளித்த ஜனாதிபதி பாராளுமன்றத்திற்கு வெளியேயும் எதிர்க்கட்சி இருப்பதாக குறிப்பிட்டார். யாரையும் பெயர் குறிப்பிடாமல் பாராளுமன்றத்திற்கு வெளியே உள்ள சிலர் ஊடக மாநாட்டில் அரசை விமர்சித்ததாகவும் அப்போது மனோ கணேசனும் அங்கே இருந்ததாகவும் ஜனாதிபதி இதன் பொழுது சுட்டிக்காட்டியிருந்தார். இதற்கு மனோ கணேசன் எம்பி அது ஒரு அரசியல் கூட்டணி அல்ல, மாறாக அது ஒரு அரசியல் பொது மேடை என விளக்கம் அளித்திருந்தார். இருப்பினும் எதிர்க்கட்சிகள் பாராளுமன்றத்திற்கு மட்டுமல்லாது வெளியிலும் இருப்பதாக ஜனாதிபதி தொடர்ந்தும் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் இந்த விடயத்தினை சுட்டிக்காட்டியிருந்ததையும் இன்றைய தினம் பத்திரிகைகள் பிரதானமாக தந்திருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. மற்றும் ஒரு பிரதான விடயம் குறித்தும் ஜனாதிபதி நேற்றைய தினம் பேசியிருந்தார். 8% நாம் அதிகரித்தோம். எரிபொருட்களுடைய விலை உயர்வை கூட்டுத்தாபனமே தீர்மானிக்கும் என்கிறார் என்ற விடயத்தினையும் இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகை தன்னுடைய முதற் பக்கத்தில் பிரசுரித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அந்த விடயம் குறித்தும் நாங்கள் இப்பொழுது அவதானம் செலுத்தக்கூடியதாக இருக்கும். நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் உரையாற்றுகின்ற பொழுதுதான் இந்த விடயம் குறித்தும் ஜனாதிபதி தெரிவித்திருந்தால் போரினால் நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற நெருக்கடி நிலைமை தொடர்பிலான சபை ஒத்திவைப்புகளை பிரிவினை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற பொழுது இந்த விடயங்களை அவர் தெளிவுபடுத்தியிருந்தார். மார்ச் மாதம் 24, 25ஆம் தேதிகளில் 90,000 மெட்ரிக் டன் மசகு எண்ணெய் ஏற்றிய கப்பல் ஒன்று வரவிருந்தது. எமக்கு மசகு எண்ணெய் புஜேரா துறைமுகத்தில் இருந்தே வருகிறது. ஆனால் அத்துறைமுகத்திற்கு நேர்ந்த விபத்தை நீங்கள் அறிவீர்கள். மேலும் வரவிருந்த 90,000 மெட்ரிக் டன் மசகு எண்ணெய் கப்பலும் வராது. மசகு எண்ணெய் கப்பல்கள் கிடைக்காமையினால்தான் எமக்கு இந்த பிரச்சனை உருவெடுக்கலாம் என்ற விடயத்தினையும் ஜனாதிபதி இதன் பொழுது சுட்டிக்காட்டியிருந்தார். இதற்கமைய மார்ச் 5ஆம் தேதி நாம் ஒரு விலை மனு கோரினோம்.
அது இந்த 17ஆம் தேதி திறக்கப்பட்டது. டீசல், பெட்ரோல், எண்ணெய், ஜெட் A1 மற்றும் 2 மசகு எண்ணெய் கப்பல்களுக்காக இந்த விலை மனு கோரப்பட்டிருந்தது. அதன் பிரகாரம் ஏப்ரல் 6, 7ஆம் தேதிகளில் டீசல் கப்பலும், ஏப்ரல் 16 தொடக்கம் 17ஆம் தேதிகளில் பெட்ரோல் கப்பலும், ஏப்ரல் 12 தொடக்கம் 13ஆம் தேதிகளில் மசகு எண்ணெய் கப்பலும், ஏப்ரல் 10 தொடக்கம் 11ஆம் தேதிகளில் விமானங்களுக்கான ஜெட் A1 கப்பலும் வரவிருந்ததற்கு விலை மனுக்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. உலக சந்தையில் $1 எண்ணெய் விலை அதிகரித்தால் எமது நாட்டில் எண்ணெய் விலை $2 அதிகரிக்கும். இதுவே விலை சூத்திரமாகும். டாலருக்கு நிகரான ரூபாவின் வீழ்ச்சி காரணமல்ல, உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரிப்பே எமக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்று விடைத்தெரியும் ஜனாதிபதி நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் சுட்டிக்காட்டியிருந்தார். உலகம் முழுவதும் உள்ள நாடுகள் எரிபொருள் விலை அதிகரிப்பு குறித்து முடிவெடுத்திருக்கின்றன. ஏறத்தாழ 6% முதல் 50% வரை எண்ணெய் விலை அதிகரித்திருக்கிறது. எமது நாட்டில் நாம் 8% மாத்திரமே அதிகரித்திருக்கிறோம். ஆனால் உலகில் 49% வரை இந்த அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்ற விடயத்தினையும் அவர் தெரிவித்திருந்தார். 57% எரிபொருளை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் வழங்குகிறது. கூட்டுத்தாபனம் மாத்திரம் இருந்திருந்தால் ஒரு நேரத்தில் நட்டமடைந்து மறுநேரம் லாபம் ஈட்டி இதனை முகாமைத்துவம் செய்திருக்கலாம். ஆனால் 43% தனியார் துறையிடம் உள்ளது. தற்போதைய சந்தை விலையை வழங்காவிட்டால் எரிபொருளை இறக்குமதி செய்ய போவதில்லை என அவர்கள் கூறுகின்றனர். அது நியாயமானது. அவர்களுடைய கணக்கீட்டின்படி ஒரு கப்பல் மூலம் அவர்களுக்கு $55 மில்லியன் நட்டம் ஏற்படுகிறது. இவ்வளவு பெரிய நட்டத்தில் யாரும் எண்ணெயை கொண்டு வர மாட்டார்கள். எனவே எரிபொருள் விநியோகத்தில் தனியார் துறையின் பங்களிப்பு அவசியம். ஆனால் அவர்களின் செலவுக்கு ஏற்ப விற்பனை செய்ய முடிந்தால் மாத்திரமே அவர்கள் பங்களிப்பார்கள். எனவே எரிபொருள் விலை குறித்து நாம் மிக விரைவில் கவனம் செலுத்த வேண்டும். தற்போது இருக்கின்ற சட்டங்களின்படி நிறுவனங்களுக்கு விலையை அதிகரிக்க அனுமதி உண்டு. இருப்பினும் சட்டத்தின்படி உச்ச விலையை பெட்ரோலிய கூட்டுத்தாபனமே தீர்மானிக்கிறது என்று விடயத்தையும் ஜனாதிபதி நேற்றைய தினம் தெளிவுபடுத்தியிருந்தார். අපේ ඇග්‍රීමන්ට් වලින් ඒගොල්ලන්ට මිල වැඩි කරන්න අවසර දීලා තියෙනවා. හැබැයි අපේ පනතෙන් තියෙනවා පෙට්‍රෝලියම් ඇක්ට් එකේ තියෙන්නේ උපරිම මිල තීරණය කිරීම බලය තියෙන පෙට්‍රෝලියම් එකට කියලා. ඉතින් අපි මේ පිළිබඳව සැලකිල්ල භාජනය කරලා හැබැයි මම හිතනවා තෙල් සමාගමයි පෞද්ගලික සමාගම අතර ગેප් එක රුපියල් 100ක් 150ක් වුණොත් මොනව වෙයිද? ඒතර පුරවැසියන්